அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகமே இந்தியாவை திரும்பி பார்க்குற அளவுக்கான மிகப்பெரிய சாதனையை இந்தியா இன்னைக்கு படைச்சிருக்கு. இந்த ஆகஸ்ட் 23 வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆகஸ்ட் மாதம் நம்மளோட சுதந்திர தினத்தை ரொம்ப அழகாக நம்ம கொண்டாடினோம். அதன் தொடர்ச்சியாக இந்த ஆகஸ்ட் 23ஐயும் நாம் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த சந்திராயன் 3யோட லான்ச், அந்த சாஃப்ட் லான்ச்சை எல்லாருமே இப்போ டிவியில் பார்த்துட்டே இருக்கோம். அந்த பார்த்த சந்தோஷம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட இந்தியாவில் இருக்கிற அத்தனை குடிமக்களும் தான் ஏதோ ஒரு விஷயத்தில் ஜெயிச்சுட்டா எப்படி இருக்கும், ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணால் எப்படி சந்தோஷப்படுவாங்க, அந்த சந்தோஷத்தை இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் அந்த டிவியில் அதை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டு மற்றவங்களுக்கெல்லாம் ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு ஒரு உற்சாகமான ஒரு கொண்டாட்டத்தில் இப்போ நம்ம இருக்கோம். சந்திராயன் 1, சந்திராயன் 2 தாண்டி இப்போ சந்திராயன் 3 ரொம்ப அழகாக நிலவில் கால் பதிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த நாள் நம்மளால் மறக்க முடியாத நாள். ஏன்னா இப்போ நாம் நிலால இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்தியாவின் ஒட்டுமொத்த வெற்றி, மக்களுக்கு கிடைச்ச வெற்றி இது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இஸ்ரோவில் இருக்கிற அத்தனை விஞ்ஞானிகளுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் மிகப்பெரிய நன்றியையும் நாம் சொல்லியே ஆகணும். ஏன்னா பல நாட்கள் அவங்களோட பல வருஷங்களான ஒரு கனவு இன்னைக்கு நிறைவேறியிருக்கு. அதாவது ஜூலை 14ஆம் தேதி இந்த விண்கலம் ஏவப்பட்டது. அது ஏவப்பட்டது பார்த்தோம் அப்படின்னா மதியம் 2:35 மணிக்கு ஜூலை 14ஆம் தேதி ஏவப்பட்டது. அதன் பிறகு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டது. அதோட வேகம் எல்லாத்தையுமே தீவிரமாக கண்காணிச்சிட்டு இருந்தாங்க. ஜூலை 31ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா நிலவை நோக்கி திசை திருப்பப்பட்டது, அதோட டைரக்ஷன் மாற்றப்பட்டது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா நிலவுக்கு மிக அருகில் அது தரையிறங்கிறதுக்கான தயார் அந்த பணிகள் ரொம்ப அழகாக செய்யப்பட ஆரம்பிக்கப்பட்டது. அந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியான பல விஷயங்கள் ஒவ்வொரு விஷயமா நகர்த்தி இன்னைக்கு இந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதியை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரீட் கொடுத்த மாதிரி இன்னைக்கு இஸ்ரோ நம்மளுக்கு இந்த ஒரு சாதனையை நிகழ்த்தி காட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சந்திராயன் 3 நிலவின் தென் துருவத்தில் கால் பதிச்சிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தென் துருவத்தில் நிலாவில் பல விஷயங்கள் இருக்குது அப்படின்றது ஆல்ரெடி நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் இந்த கால் பதிச்சதன் மூலமாக இன்னும் பல அரிய தகவல்களை நம்மளால் இந்த சந்திராயன் 3 மூலமாக நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும். இது ஒரு வெற்றியின் துவக்கம் தான். இதை தாண்டி இன்னும் பல வெற்றிகளை நம்மளோட இந்தியா, நம்மளோட இஸ்ரோ டீம் நிச்சயமாக நம்மளுக்கு கொடுப்பாங்க. இந்த வெற்றி நம்மளால் அத்தனை பேராலையும் ஒரு மறக்க முடியாத வெற்றி. நம்மளோட பிரதமர் கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த நிகழ்வை பார்த்துட்டு உடனே நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு விஷஸ் இஸ்ரோ டீமுக்கு கொடுத்தாரு. அவர் என்ன விஷயம் சொன்னார் அப்படின்னா, இப்போ நாம் நிலால இருக்கோம், நம்ம இந்தியர்கள் அத்தனை பேருமே நிலாவுக்கு போய் நின்னா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கான சந்தோஷத்தை அவர் மக்களுக்கு பரிமாறிக்கிட்டாரு. இந்த சமயத்தில் இஸ்ரோவின் தலைவர் சோம்நாத் அவர்களுக்கும் அவரோட கூட இருந்து பயணம் பண்ண அத்தனை சயின்டிஸ்ட் அத்தனை பேருக்கும் நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா அவங்க பல விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் அச்சீவ் பண்ணணும்னா கூட நம்ம ஒரு கோல் செட் பண்ணிடுறோம். பட் அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம்ல, அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா எவ்வளோ வருத்தப்படுறோம்ல. பட் இந்த மிஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த இஸ்ரோ டீம் பல விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி பல விஷயங்களை ரிசர்ச் பண்ணி சந்திராயன் 2ல் என்னென்ன விஷயங்கள்லாம் மிஸ் ஆச்சோ, கடைசி சமயத்தில் நடந்த அந்த ஃபெயிலியரை எப்படி இப்போ நம்ம மாற்றுறது அப்படின்ற முயற்சி பண்ணி ரொம்ப அழகாக அவங்களோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இது ஒவ்வொரு தனி மனிதனின் வெற்றியாக நம்ம எடுத்துக்கலாம். எந்த ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்கணும்னு நினச்சா கூட ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுறோம், அதில் தோல்வி அடைஞ்சிட்டா நம்ம கவலைப்பட வேண்டாம். எப்படி சந்திராயன் 3 சக்ஸஸ்ஃபுல்லாக மூணில் லான்ச் ஆச்சோ அதே மாதிரி ஒரு நாள் நம்மளோட பல தோல்விகளுக்கும் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இஸ்ரோ டீம் நம்ம எல்லாருக்குமே சொல்லியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப உற்சாகமாக சந்தோஷமாக இந்திய மக்கள் அத்தனை பேரும் நம்ம பிரதமரோட அந்த வாழ்த்துக்களை கேட்டுக்கிட்டே இப்போ டிவி முன்னாடி தான் எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இந்த சந்தோஷம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஆக்சுவலாக நம்மளுக்கு அந்த சுதந்திர தினத்துக்கு அப்புறமா கிடைச்சிருக்கு அப்படின்றது கூடுதல் ஒரு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் பல வெற்றிகளை இஸ்ரோ டீம் நம்மளுக்கு கொடுப்பாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த சந்திராயன் 3 என்னென்ன விஷயங்களை நம்மளுக்கு இனிமேல் கொடுக்க போகுது அப்படின்றதுல தான் அடுத்து நம்மளோட ஆர்வம் எல்லாம் இருக்குது. என்னென்ன விஷயங்கள் நிலாவை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த காலத்தில் நம்மளுக்கு சாப்பாடு ஊட்டணும் அப்படின்னா நிலாவை காமிச்சு தான் சாப்பாடெல்லாம் ஊட்டுவாங்க. இன்றைக்கி நிலாவில் நாம் இருக்கிறோம் அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை, எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லை, நினச்சி பார்க்குறப்பவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா பல நாடுகள் எவ்வளோ விஷயங்கள் யோசிச்சாங்க, இந்தியா இது பாசிபிளாக பண்ணுமா அப்படின்ற பல சந்தேகங்கள்லாம் இருந்தது. அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இது எங்களுக்கு சாத்தியம் அப்படின்ற மாதிரி இஸ்ரோ டீம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காங்க.
இஸ்ரோக்கு மட்டும் கிடைச்ச வெற்றி இல்லாம ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி இது. இதை நாம கொண்டாடலாம். அடுத்த கட்டமாக இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து அந்த இஸ்ரோவை பத்தின ஒரு தீவிரமான ஒரு ஆய்வில் வந்து அவங்களையும் ஈடுபடுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அங்கங்க இருக்கிற வந்து கோளரங்கத்துல போய் எப்படி இதை லான்ச் பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. प्रैक्टिकली होगी और यहाँ पे लैंडर की हॉरिजेंटल वेलोसिटी, वर्टिकल वेलोसिटी, इवन डाउन रेंज भी लगभग शून्य होगा. We can see the visual of the lander module and we can see that the down range traveled is nearly 831 kilometers. जी हाँ, आप अपनी स्क्रीन पे देख सकते हैं कि लैंडर की ऊंचाई अब चंद्रमा की सतह से लगभग 3 किलोमीटर से कम हो चुकी है. We are very close to the moon's surface, nearly 2.6 kilometers as we can see. जी हाँ, अभी आप देख सकते हैं कि लैंडर की ऊंचाई लगभग 1 किलोमीटर के आसपास है. We are nearing the final phase of the power descent, which is going to be the vertical descent phase or the local navigation phase. जी हाँ, अब हम फाइन ब्रेकिंग वेव्स के एकदम करीब आ चुके हैं. हाँ, आप तालियों के गड़गड़ाहट से सुन सकते हैं कि हम लोगों ने तीसरे चरण को भी बहुत ही सफलतापूर्वक हासिल कर लिया है और अभी हम वर्टिकल डिसेंट फेज में आ चुके हैं, जिसकी शुरुआत भी बहुत ही अच्छे ढंग से हो चुकी है. Lot of applause indicates that till now the performance has been nominal. We are in the vertical descent phase 1. The altitude is being brought down from 800 meters and we are nearing and approaching the lunar surface. जी, आप अपने स्क्रीन पे देख सकते हैं कि लैंडर का हाइट लगातार कम होता जा रहा है. इस समय हम लैंडिंग साइट के जस्ट ऊपर हैं और इस समय इसकी ऊंचाई लगभग 600 मीटर के आसपास है. इस फेज के दौरान लगभग 150 मीटर के ऊंचाई पे पहुंचने के बाद लैंडर अगेन लगभग 20 से 22 सेकंड के लिए हॉवरिंग करेगा. We are above the landing site. The horizontal as well as the vertical velocity is now being constantly reduced and the lander module has begun its descent towards the landing site. जी हाँ, आप अपने स्क्रीन पे देख सकते हैं ये जो पथ निर्धारित किया गया है, लैंडर पूरी तरह से उसी को ही फॉलो कर रहा है. इस समय हम लगभग 200 मीटर की हाइट से भी कम आ चुके हैं. अब हम ये देख सकते हैं कि हम लगभग 150 मीटर की ऊंचाई पे हैं चंद्रमा के सतह से. We are approaching the vertical descent phase 2, which will have the lander module hovering at nearly 150 meters above the lunar surface. जी हाँ, आप इस तालियों के गड़गड़ाहट को सुन सकते हैं जो कि सेकेंड हाइवरिक फेज के कंप्लीट होने के बाद इन सारे वैज्ञानिकों के द्वारा की जा रही है.
जी हाँ, आप अगर फिर से ध्यान से देखें तो एल्टीट्यूड पुनः कम होता जा रहा है। अभी हम लोग लगभग 135 मीटर की ऊंचाई पे हैं। The sensors that are updating at this point are providing confirmation of the safety of the landing site. As expected, the retargeting is going on and this is a very good signature for the lander. अभी आप ये देख सकते हैं कि लैंडर की ऊंचाई लगभग 65 मीटर के आसपास बची हुई है। Currently, only 2 engines are now being fired, and we are nearly at zero velocity, vertical and horizontal. We were hovering, and now we are approaching the moon's surface. धीरे धीरे लैंडर की वेगमान को कम किया जा रहा है और हम अब लगभग 50 मीटर से भी कम आ चुके हैं। We can see the Honorable Prime Minister, Shri Narendra Modi ji, who is here to encourage us, and he is critically looking at the visuals. जी हाँ, आप अपने स्क्रीन पे देख सकते हैं कि हम लैंडर मॉड्यूल People are applauding. Let Lander us all module wait to hear from the Secretary Department of Space and Chairman ISRO, Shri S. Somnath. लैंडर मॉड्यूल पूरी तरह से सेफली और सॉफ्टली चंद्रमा के सतह पे लैंड हो चुका है। ये हम लोगों के लिए बहुत ही गर्व की बात है। हिंदी में एक कहावत है कि चंदा मामा दूर के, लेकिन अब हम ये कह सकते हैं कि चंदा मामा अपने घर के। बहुत ही उम्दा. The hard work of the entire ISRO community has come to fruition. आदरणीय प्रधानमंत्री जी, नमस्कार. Sir, we have achieved soft landing on the moon. India is on the moon. Sir, I request our Honorable Prime Minister to address us and bless us. Thank you, sir. मेरे प्यारे परिवारजनों, जब हम अपनी आंखों के सामने ऐसा इतिहास बनते हुए देखते हैं तो जीवन धन्य हो जाता है। ऐसी ऐतिहासिक घटनाएं राष्ट्र जीवन की चिरंजीव चेतना बन जाती है। ये पल अविस्मरणीय है। ये क्षण अभूतपूर्व है। ये क्षण विकसित भारत के शंखनाद का है। ये क्षण नए भारत के जयघोष का है। ये क्षण मुश्किलों के महासागर को पार करने का है। ये क्षण जीत के चंद्र पथ पर चलने का है। ये क्षण 140 करोड़ धड़कनों के सामर्थ्य का है। ये क्षण भारत में नई ऊर्जा, नया विश्वास, नई चेतना का है। ये क्षण भारत के उदयमान भाग्य के आह्वान का है। अमृत काल की प्रथम प्रभा में सफलता की ये अमृत वर्षा हुई है। हमने धरती पर संकल्प लिया
और चांद पर उसे साकार किया। और हमारे वैज्ञानिक साथियों ने भी कहा, इंडिया इज नाउ ऑन द मून। आज हम अंतरिक्ष में नए भारत की नई उड़ान के साक्षी बने हैं। साथियों, मैं इस समय ब्रिक्स समिट में हिस्सा लेने के लिए दक्षिण अफ्रीका में हूं, लेकिन हर देशवासी की तरह मेरा मन चंद्रयान महाअभियान पर भी लगा हुआ था। नया इतिहास बनते ही हर भारतीय जश्न में डूब गया है। हर घर में उत्सव शुरू हो गया है। हृदय से मैं भी अपने देशवासियों के साथ, अपने परिवारजनों के साथ इस उमंग और उल्लास से जुड़ा हुआ हूं। मैं टीम चंद्रयान को, इसरो को और देश के सभी वैज्ञानिकों को जी जान से बहुत बहुत बधाई देता हूं, जिन्होंने इस पल के लिए वर्षों तक इतना परिश्रम किया है। उत्साह, उमंग, आनंद और भावुकता से भरे इस अद्भुत पल के लिए मैं 140 करोड़ देशवासियों को भी कोटि कोटि बधाइयां देता हूं। मेरे परिवारजनों, हमारे वैज्ञानिकों के परिश्रम और प्रतिभा से भारत चंद्रमा के उस दक्षिणी ध्रुव पर पहुंचा है, जहां आज तक दुनिया का कोई भी देश नहीं पहुंच सका। अब आज के बाद से चांद से जुड़े मिथक बदल जाएंगे, कथानक भी बदल जाएंगे और नई पीढ़ी के लिए कहावतें भी बदल जाएगी। भारत में तो हम सभी लोग धरती को मां कहते हैं और चांद को मामा बुलाते हैं। कभी कहा जाता था, चंदा मामा बहुत दूर के हैं। चंदा मामा बहुत दूर के हैं। अब एक दिन वो भी आएगा जब बच्चे कहा करेंगे, चंदा मामा बस एक टूर के हैं। फ्रेंड्स, on this joyous occasion, I would like to address all the people of the world, the people of every country and region. India's successful moon mission is not just India's alone. This is a year in which the world is witnessing India's G20 presidency. Our approach of one earth, one family, one future is resonating across the globe. This human-centric approach that we present and that we represent has been welcomed universally. Our moon mission is also based on the same human-centric approach. Therefore, this success belongs to all of humanity.
and it will help moon missions by other countries in the future. I am confident that all countries in the world, including those from the global south, are capable of achieving such feats. We can all aspire for the moon and beyond. मेरे परिवारजनों, चंद्रयान महाअभियान के ये उपलब्धि भारत की उड़ान को चंद्रमा की कक्षाओं से आगे जाएगी। हम हमारे सौर मंडल की सीमाओं का सामर्थ्य परखेंगे और मानव के लिए ब्रह्मांड की अनेक संभावनाओं को साकार करने के लिए भी जरूर काम करेंगे। हमने भविष्य के लिए कई बड़े और महत्वाकांक्षी लक्ष्य तय किए हैं। जल्द ही सूर्य के विस्तृत अध्ययन के लिए इसरो आदित्य L1 मिशन लॉन्च करने जा रहा है। इसके बाद शुक्र भी इसरो के लक्ष्यों में से एक है। गगनयान के जरिए देश अपने पहले ह्यूमन स्पेस फ्लाइट मिशन के लिए भी पूरी तैयारी के साथ जुटा है। भारत बार बार ये साबित कर रहा है कि स्काई इज नॉट द लिमिट। साथियों, साइंस और टेक्नोलॉजी देश के उज्जवल भविष्य का आधार है। इसलिए आज के इस दिन को देश हमेशा हमेशा के लिए याद रखेगा। यह दिन हम सभी को एक उज्जवल भविष्य की ओर बढ़ने के लिए प्रेरित करेगा। ये दिन हमें अपने संकल्पों की सिद्धि का रास्ता दिखाएगा। ये दिन इस बात का प्रतीक है कि हार से सबक लेकर जीत कैसे हासिल की जाती है। एक बार फिर देश के सभी वैज्ञानिकों को बहुत बहुत बधाई और भविष्य के मिशन के लिए ढेरों शुभकामनाएं। बहुत बहुत धन्यवाद। இதன் மூலமாக நாளைக்கு நிறைய தலைவர்கள், நிறைய சயின்டிஸ்ட் வந்து நிச்சயமா நம்ம இந்தியாவில் வந்து உருவாவாங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. கிரேட் இன்ஸ்பிரேஷன் நம்மளுக்கு வந்து இஸ்ரோ நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. இப்போ நிறைய பேர்கிட்ட வந்து எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த வருஷம் எக்ஸாம் முடிச்சவங்க எல்லாருமே சொல்கிற பதில் என்னவா இருக்கும்னா, நான் இஸ்ரோவில் வந்து சயின்டிஸ்டாக ஆக போகிறேன் அப்படின்ற விஷயமா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இன்னும் பல வெற்றிகளை இஸ்ரோ கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் நாமளும் பெரிய ஒரு நிலாவை பார்க்கும்போது பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இனிமேல் பார்க்க ஆரம்பிப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா நாம் அங்கே இருக்கிறோம் இல்லையா, அதனால இனிமேல் நிலாவை வந்து சாதாரணமாக பார்க்க மாட்டோம். நாம் அங்கே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ப்ரௌடாக, ஒரு பெருமையாக நம்ம வந்து பார்க்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மறுமுறை அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.